ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே பிலால். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லல. இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். அத வச்சுட்டு இந்த இந்த அந்த கதை பேஸ் பண்ணி தான் இந்த இது ஃபுல்லாவே இருக்கும். சோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் ஒண்ணு இருக்கு. ஒரு முட்டாய் ஒண்ணு அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப அந்த முட்டாய் உங்க கூட இப்போ இன்னொரு பையன் ஒருத்தன் வரான். அந்த பையனுக்கு ஒரு தம்பி ஒண்ணு இருக்கான். அந்த பையன் அந்த அந்த தம்பிக்கு பின்னாடி நின்னுட்டு, "அந்த சாக்லேட் எனக்கு வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லி, "அது எனக்கு வேணும். அத பார்த்தா ஆசையா இருக்கு. எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவன் என்ன பண்றான், உடனே ஒரு ஃபோன்ல இருந்து ஒரு லைட் எடுத்து அந்த குழந்தைட்ட இப்படி காமிச்சு, "இங்க பாரு லைட்டு. ஆஹா! எப்படி லைட் சூப்பரா இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் காமிச்சு, அந்த முட்டாய் அப்படியே வாங்கி பின்னாடி இப்படி கையில இப்படி குடுத்துட்டு, லைட்ட இவன்ட்ட குடுத்துட்டு போயிடுறான். லைட்ட வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏதோ இருட்டுல யூஸ் ஆகும் அவ்வளவுதான். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த மாரி தான். அதாவது நைட் தான் இருட்டும். அப்போ யூஸ் ஆகும். ஓகேவா? அந்த மாரி டைம்ல தான் யூஸ் ஆகும். அத வச்சு வேற எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா சாப்பிட்டு இருந்த குழந்தைட்ட இருந்து முட்டாய புடுங்கி பின்னாடி இருக்க அவன் தம்பிக்கு குடுத்துட்டான். இந்த கதை ஏன் சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? இதே மாரி தான் நம்ம தமிழ்நாட்டிலயும் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு தெரியுங்களா? நம்ம இப்போ ஆளுங்கட்சியா இருக்காங்கல்ல, இவங்க இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க யார்ட்ட போய் கேட்டாலும் நெறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நெறைய மக்களுக்கு யூஸா இருக்கு. மத்த ஸ்டேட்ல போய் பாருங்க. மத்த ஸ்டேட்ல எப்படி இருக்கு? நம்ம தமிழ்நாடுல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தை ஸ்டோரி மாரியே தான் இங்கேயுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ மக்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. மக்களுக்கு இது வேணும், இந்த விஷயங்கள்லாம் வேணும், இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு சால்வ் பண்ணி குடுங்க அப்படிங்கிற நெறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்ல. நான் சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி, நான் சொன்னத மறந்துருவேன், சொல்லாதத செய்வேன் அப்படிங்கிற மாரி, சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்துட்டு, சொல்லாத விஷயங்கள புதுசு புதுசா திட்டங்கள கொண்டு வரது. எனக்கு தெரிஞ்சு நெறைய ஏதோ தமிழ் பெயர்கள் நெறைய வச்சு, ஆ "அன்பே வா, உயிரே வா" அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் ஏதோ பண்றார்ல. எனக்கு தெரிஞ்சு நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அது மட்டும் தான் நான் மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற நெறைய பசங்களா இருக்கட்டும், எங்க காலேஜ்ல நல்லா படிக்கிற என்ன கூட சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்க. படிக்காதவன் நீ, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, மந்தி நீ, இந்த மாரிலாம் திட்டுங்க. என் கூட எங்க காலேஜ்ல படிச்ச நெறைய பேர் யாருக்குமே நான் முதல்வன் திட்டம் எதுக்கு அப்படின்னு தெரியாமயே இருந்துச்சு. அது டீச்சர்ஸ்க்குமே தெரியல, கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க கேட்டதுக்கு. அது யாருக்கு என்னன்னே தெரியல. பேர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வரையும் நெறைய நெறைய திட்டங்கள் ஏதேதோ கொண்டு வராங்க. இப்போ வேற உணவு திருவிழான்னு வேற ஏதோ கொண்டு வர மாரி பேசிட்டு இருந்தாங்க. நெறைய திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதெல்லாம் பயன் அடைஞ்சாங்களா அப்படிங்கிறதுமே புரியல. இதெல்லாம் இப்ப எப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட சாக்லேட் குடுக்குற மாரி புடுங்கி குடுக்குற மாரி தான். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ம் இவங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்க எல்லாத்துக்கும் உணவு தராங்க. சரிங்களா? காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 40 கோடி பக்கம் தனியா இதுக்கு ஒதுக்கி இவங்க இவ்ளோ பேர் பயனடையறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். சாப்பாடு போடுறது நல்ல விஷயம் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த வெளிய இந்த ரிப்பன் மாளிகைக்கு வெளிய போராட்டம் நடத்துனாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்க டிராபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்றாங்க. அங்கருந்து ஒதுக்குப்புறமா மெரினா பீச் கிட்ட போராட்டம் நடத்துனாங்க. அங்க அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள இது மாரி போராட்டம் நடத்தக்கூடாது, ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அத யாருமே கண்டுக்கல. அதாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுல? எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு லைட்டா அப்படி பேசிட்டு அப்புறம் மறந்துருவாங்க. இந்த சமைப்பார்ல ஒருத்தரு யாரு அவரு? மாதம்பட்டி ரங்கநாதன். அவரு வீட்ல என்ன நடக்குது? அவருக்கு கல்யாணம் ஆச்சா? அவருக்கு குழந்தை பொறந்திருக்கு. இதெல்லாம் ஹெட்லைன்ஸ்ல வரும். ஆனா, இந்த ஸ்டாலின் இந்த மாரி இவங்கள அரெஸ்ட் பண்ணது, மலையில நின்னு போராட்டம் நடத்துனாங்க. ஏன்னா, அவங்களுக்கு சம்பள உயர்வு சம்பளத்த புடிச்சிட்டு குடுத்துருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வரல. அதெல்லாம் தெரியும். ஏன்னா, இப்போ ஒரு மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வைக்கணும். நல்லத மட்டுமே நாங்க காட்டுவோம், கெட்டத காட்ட மாட்டோம் அப்படின்னா, அது எப்படி? அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் நார்மலா சோசியல் மீடியா இதெல்லாம் இல்லாம என்ன இருந்துச்சுன்னா, நியூஸா இருக்கட்டும், இந்த மாரி மத்த விஷயங்கள தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ சோசியல் மீடியாலயுமே அத அதிகமா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறது. கெட்டது எதாவது நடந்தா அத அப்படியே அவாய்ட் பண்றது. இந்த மாரி இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப சோசியல் மீடியாவையும். அதுல தான் நெறைய பேருக்கு தெரிய வந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே இப்ப தெரியாத மாரி ஆகப்போகுது. ஏன்னா, ஒரு நல்ல விஷயங்களா காட்டி, காட்டி இப்படிதான் ஏமாத்துறாங்க. அதாவது இவங்களுக்குமே அப்படிதான் குடுத்துருக்காங்க. இந்தாப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அவங்க வேலைய அப்படியே புடுங்கி பின்னாடி இருக்கிற தம்பிங்கிற பிரைவேட்டுக்கு குடுத்துடுறாங்க. இந்த விஷயம் தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. இதே மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது அப்படியே ஓப்பனா நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இப்பவும் அதே மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேட்கலாம், இப்ப இவங்க நெறைய இது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். டிஎம்கே ஆட்சியில நெறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லன்னு சொல்லல.
நான் சொன்ன மாதிரி தான் லைட்டை காமிச்சு இருட்டில் வெளிச்சமா இருக்கும்போது உதவும் அப்படின்னு சொன்னல. அந்த மாதிரி இப்போ நம்ம ஏஜ் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இயர் என்ன இருக்கு, அதோடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நார்மலா வந்திருக்கே தவிர புதுசா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா அது கண்டிப்பா இல்லை. நிறைய பேர் இன்னும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டே தான் இருக்காங்க. ஏதோ காலங்காலமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும்தான் வந்து அவங்கள நல்ல விதமா பேசுறாங்களே ஒழிய, கஷ்டத்துல அதாவது மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்காம மக்கள் அதை போறாங்கன்னா அதை வந்து கேட்கதான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, என்ன நீங்க பண்ணாங்க இவங்க ஒண்ணுமே பண்ணல, நல்ல திட்டங்கள் ஒண்ணுமே பண்ணல, சொன்னதை செய்யவே இல்லை, நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொல்லி சபதம் போட்டாரு, கண்டிப்பா நாங்க வந்து பண்ணுவோம், ஒரு ரகசியம் வச்சிருக்கோம் அப்படின்னாரு. அந்த ரகசியம் என்னன்னா போராட்டம் பண்ணும்போது கூட நில்லுங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, ஏன்னா இப்ப பாட்டு வந்திருக்கு அவரை பத்தி ஒண்ணு, அதான் இப்போ ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட வரேன். என்னன்னா, அவர் வந்து முன்னாடி உட்காந்துட்டு ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு மீட்டிங் மாதிரி உட்காந்து போடுறாங்க. ப்ரெஸ் மீட்டிங்கா இல்லை ஒரு விளாகா என்னன்னு தெரியல. பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க வந்து முதல்வனா உங்களோட முதல்வரை வந்து முதல்வர் வந்து உங்களை முதல்வரா வந்து ஆக்குவாரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் நான் அவரே கொடுத்தாலும் நான் வேணான்ருவேன், நிறைய முன்னாடிலாம் நிறைய பேர் இருக்காங்க, சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அடுத்த கிளிப் அப்படி எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க. என்ன அப்படின்னா, முதல்வர் துணை முதல்வரா வந்து பொறுப்பேற்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு. அடுத்து இப்ப என்ன பண்ண போறாங்க, அவரை தான் வந்து முதல்வரா நிக்க வைக்க போறாங்க. அதுக்கான உண்டான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சாங் விட்டதும், அது இந்த சாங்ல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிவிகே இருக்காங்கல்ல, அவங்க இந்த சாங் விடுறது நார்மலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டிவிகே வந்து ஒரு சாங் ஒன்று விட்டுருக்காங்க. அது அது எப்படி அது நீங்க கேட்கும் போதே தெரியும். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரம்ஸ் அதோட அதாவது அது ஒரு மியூசிக்கும் இப்போ விட்டுருக்க மியூசிக் கேட்கும்போது என்னடா ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து விட்டுருக்காங்க. இப்போ அதுல வந்து எந்தெந்த வரிகள்லாம் வருதோ, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இப்படி வருதா வரி, அப்படி தூக்கி இதுல போடு, அதே மாதிரி இதுல ஒரு 3 நிமிஷம் போடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சாங் விட்டுருக்காங்க. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி கமெண்ட பார்த்தா, கமெண்ட் ஸ்க்ரோல் பண்ணவே தேவையில்ல, லைட்டா கீழே கமெண்ட் தெரியும்ல, அதுல பார்த்தாலே எல்லாம் சிரிக்கிறதா போட்டிருக்காங்க. இன்னொருத்தவரை கேட்டிருக்கான், டே இதை எடிட் பண்ணும்போது உங்களுக்கே சிரிப்பு வரலையாடா அப்படின்ட்டு. சாங்ல இங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு ஒரு போருக்கு தயாராகி போற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அப்படி பாராட்டி பேசியிருக்காங்க. அது பேசல, பாராட்டி புகழ்ந்து பாடல்கள் பாடியிருக்காங்க, நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம். என்ன ஒரு கேள்வினா, இந்த அதாவது டிஎம்கே அப்படின்னு இல்லை, எந்த கட்சிக்காரங்களா இருக்கட்டும், பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, பாட்டு வைரல் ஆகுதுன்னு தெரியல, எப்படி விட்டாலும் ஒரு பாட்டு ஒன்னா பாட்டு வந்து நல்லா வைரல் ஆகும், இல்லைன்னா வந்து ட்ரோல் மெட்டீரியலா வைரல் ஆகும். இப்படி ஆகுதுன்னா மக்கள் படுற கஷ்டத்தை ஒரு பாட்டா எழுதி விடுறது, அதை ஒரு ஒரு வைரல் ஆகிற மெட்டீரியல் மாதிரி விடுறது, இந்த மாதிரிலாம் யாரா பண்றீங்களா? இந்த மாதிரிலாம் யாருமே பண்றது இல்லை, அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேணா பண்ண தயாரு, அது யாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இதுதான். இதே மாதிரி தான் நிறைய நல்ல திட்டங்கள் கொடுக்குற மாதிரி, நமக்கு லைட் மாதிரி நல்ல திட்டங்களை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கி அவன் கார்பரேட் கம்பெனிக்கோ பிரைவேட் கம்பெனிக்கோ தள்ளி விடுறது, இந்த மாதிரி தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. சரி, இன்னொருத்தவங்க வருவாங்க, உரிமை தொகை வாங்குறீங்களா, 1000 ரூபா வாங்குற வீட்டுல எல்லாரும் வாங்குறாங்கல்ல, அது அது என்ன இப்படின்ட்டு நிறைய எம்எல்ஏ நீங்க பாத்துருப்பீங்கல்ல பிரஸ் மீட்ல, ஓசில காசு வாங்குறீங்களா, ஓசில பஸ்ல போறீங்கன்னு எத்தனை பேர் பேசுறாங்க டிஎம்கேல. எல்லாரும் கொடுத்துட்டு இப்படி சொல்லி காமிப்பாங்களா? அது கேவலமா இருக்குல்ல, அது சொல்லும் போதே கேவலமா இருக்குல்ல. இப்படி நிறைய பேர் பேசின பிரஸ் மீட்டை நீங்களே பார்த்திருப்பீங்க. யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சரி, ஓகே. இன்னொன்னு என்னன்னா, 1000 ரூபா மாசம் மாசம் பெண்களுக்கு வருதா, நான் அது ஓகே நல்லதா வருது, செலவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எங்க செலவுக்கு யூஸ் ஆகுது? இங்க 1000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு கரண்ட் பில் எச்சா காசு வாங்கிட்டு போயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் கரண்ட் பில் எவ்வளவு ஆயிட்டு இருக்குது உங்க வீட்டுல? கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? 1000 ரூபாய் இங்க கொடுக்குறீங்க, இந்த பக்கம் கரண்ட் பில்ல காசு ஏத்துறீங்க, வேற ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமா, அதாவது 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது வந்து நல்ல எல்லாத்துக்கும் வெளிச்சமா தெரியுது. இந்த பக்கம் நிறைய இடத்துல அதெல்லாம் ரேட் எல்லாம் ஏறி கிடக்கு. அப்ப அந்த இடத்துல போறதெல்லாம் என்ன, அதெல்லாம் கிடக்கு. 1000 ரூபாய் வாங்குறது 1500 ரூபாய் இந்த பக்கம் போகுதுல்ல, அதை யாரும் யோசிக்கிறது இல்லையே. என்னன்னா 1000 ரூபாய் கொடுக்குறோம், மாசம் மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், இதுதான் தெரியுது உங்களுக்கு. அதான் நான் சொன்னேன்ல, இந்த கதை தான் இந்த மொத்த அவங்களுடைய ஆட்சியே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது நான் இதை தப்பான இது சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணல, எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணல. என்னுடைய கருத்தா நான் ஒரு நார்மல் ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தனா வந்து இது என்ன, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.